ஏ கருவாச்சி கருவாச்சி ஏ கருவாச்சி ஓ ஜாடமான பார்வையான காதல் வந்து உருவாச்சி கண்ணால் சொன்னதெல்லாம் என்னாச்சு நாளை சொன்னதெல்லாம் என்னாச்சு காதல் வந்து பொதுவுடமா ஆயாச்சு கருவாச்சி ஏ கருவாச்சி அக்கலையை ஒன்று தோடும் கத்தரும்பு கருப்புத்தான் நிற்காத தூரத்தில் தேட்டோடு கருப்புத்தான் கட்டளையே ஒன்று தோடும் கத்தரும்பு கருப்புத்தான் நிற்காத தூரத்தில் தேட்டோடு கருப்புத்தான் கழுத்தா இடிக்கிறது கரும்பு கூட கருப்புத்தான் கழுத்தா இடிக்கிறது கரும்பு கூட கருப்புத்தான் எட்டாத தூரத்திலே இருப்பதுதான் சிறப்புத்தான் கருவாச்சி 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 முட்டவரும் கருத்தால காலமூட கருப்புத்தான் எல்லாரும் பேரு வச்ச ஆடு கூட கருப்புத்தான் முட்டவரும் காலமூட கருத்தாடி கருப்புத்தான் எல்லாரும் பேரு வச்ச ஆடு கூட கருப்புத்தான் தெரிஞ்சா தெரியல கருப்பனண்டா என்னால சிறப்புத்தான் கருவாச்சி 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 ஏ கருவாச்சி சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்புத்தான் சூப்பர்ஸ்டார் பேர் வாங்கின ரஜினி கூட கருப்புத்தான் கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்புத்தான் சூப்பர்ஸ்டார் ரஜினி கூட என்னாலும் கருப்புத்தான் உலகே வெளுக்கக்கூடிய இருட்டு கூட கருப்புத்தான் உலகே வெளுக்கக்கூடிய இருட்டு கூட கருப்புத்தான் என்னாலும் சிறுபலை ஒன்று நிப்பு சிறப்புத்தான் என்னாலும் பேரலை ஓ சிரிப்பு சிறப்புத்தான் கருவாச்சி ஏ கருவாச்சி ஜாடமான பார்வையால காதல் வந்து உருவாச்சி கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சு காதல் வந்து பொதுவுடமாச்சு கருவாச்சி ஏ கருவாச்சி வேதனைகள் இல்லாத கைதட்டி அன்புடன் இருக்கிற விளக்கம் வேதனைகள் இல்லாத உலகத்திலே போதனைகளை கூறிக்கொண்டு அடுத்தவருக்கு மதியை கொடுத்துவிட்டு தன்மதி இல்லாமல் யாரோ ஒருவர் சுற்றுகிறார். அவர் யாராக இருக்கலாம்? உண்மையான சாமியாக இருந்தால் அவர் காலில் விழுந்து நான் தொட்டு கும்பிடுவேன். ஆனால் போலி சாமியாராக இருந்தால் அவரை குனிய வைத்து வேணாம் சாமி நீங்க சாணி நான் என்ன குங்கிடி பண்ண சொன்னேன். ஐயா அப்பா சின்ன பையா குனிய வச்சு அவருக்கு நல்ல புரிய வைப்ப சொல்லுவாங்க. இருந்தாலும் எம்மிடத்தில் காலப்படி வந்த காரணத்தால் கனகத்தில் பாட்டு பாடு இந்த கனகத்தில் பாட்டு பாடு கனகத்தில் பாட்டு பாடி பாடி இந்த கனகத்தில் பாட்டு பாடு
நோன்றாப்புல சாமி என்ன பாவல் பாட காத்திருக்கானு தெரியலையே. அடிமையின் உடம்பு ரத்தத்தை இது அச்சப்பட்ட இப்பதான் தெரியுது வந்தது யாருன்னு. சாமி சாமி நீங்க கொஞ்சம் கோளாறு இருந்துக்குங்க. இன்ன வரைக்கும் எங்களவே அந்த நோண்டி விட்டாப்ல. நீங்க கொஞ்சம் சின்ன பையலா இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து கோளாறு இருங்க. நான் உள்ள இருக்கையில கேட்டேன், ஏதோ குனிய வச்சு கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? பத்தியலா நான் கேட்கலைன்னு நினைச்சேன். ஒண்ணு தெரியுமா, நாங்கெல்லாம் நிக்க வச்சு போடுறவங்க, நாங்க படுக்க வச்சு போடுறவங்க. எப்படி? நாங்க படுக்க வச்சு போடுறவங்க. நாங்க குனிய விட்டு நெய்ய எடுக்கிறவங்க. ஐயா, குனிய விட்டு நெய்ய எடுக்கிறவங்க. குனிய விட்டு நெய்ய எடுக்கிறவங்க. நாங்க நெய்ய விட்டு பிய எடுக்கிறவங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நிக்க வச்சு போடுறவங்கன்னா அதுலயும் அர்த்தம் இருக்கு, படுக்க வச்சு போடுறவங்கன்னா அதுலயும் அர்த்தம் இருக்கு. அப்ப ரெண்டு பேத்துக்கு நிறைய திறமை இருக்கப்பா. அந்த விவரத்துகளை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் 2 பேரும் சொல்லி கொடுங்களே. காலையில 6 மணிக்கு மேல வாங்க. ஆமா, கப்பலா இல்ல, சீனு முடிஞ்சோன்னு உள்ள வாங்க. நிக்க வச்சு போடுறவங்கன்னா என்ன காரணம்? நாமம் மஞ்சள் நீர் இடுதல். படுக்க வச்சு போடுறதுன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? சிவனுக்கு உகந்தது, முருகனுக்கு உகந்தது. குனிய வச்சு வெண்ணெய் எடுக்கிறதுனா என்ன காரணம்? என்ன காரணம்? கோகுலத்துல கண்ணே மறந்தாரு. சரி, கண்ணே மறந்து பாருங்க, அவர் அதாவது ஒருத்தர் மூலியமா தான் குனிஞ்சு அந்த வெண்ணெயை திருடுவாரு. அதான் குனிய வச்சு வெண்ணெய் எடுக்கிறது. இப்ப அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவின் பரம்பரை நாங்க. இப்ப இந்த வெண்ணெய் எதுல கிடைக்கிறது? எந்த வெண்ணெய்? அந்த வெண்ணெய் பாலுல கிடைக்கிறது. பால் எதுல கிடைக்கிறது? ஒண்ணு தெரியுமா? இந்த பால் இருக்குல்ல, பால் எதுல கிடைக்குது? பால் பசுமாட்டுல கிடைக்குது. பசுமாடு சும்மா இருந்தா பால் கொடுக்குமா? இல்லையே. எப்படி கொடுக்கும்? அதாவது ஒரு காளமாடு, அதாவது காளமாடு பசுவோட சேர்ந்து அது அப்புறப்பட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் குட்டி போடும். இந்த காளமாடு யாருடைய வாகனம்? காளமாடு அந்த சிவபெருமானின் வாகனம். அப்ப சிவபெருமான் நாங்க இல்லைன்னா நீங்க குனிய வச்சு வெண்ணெய் எடுக்க முடியாது, ஒரு மனுஷன் எடுக்க முடியாது. அப்படி பேசியா? ஏன்னா பாருங்க, அதாவது ஓடக்கூடிய ஓட்ட பந்தயத்துல ஓடக்கூடிய வீரர், அதாவது அந்த இளைஞர்கள் பாருங்க ஒரே மாதிரி ஓடணும் போட்டியோட. ஒருவர் பின்னு வாங்கினாலும் பாருங்க முன்னாடி ஓடக்கூடியவர் பின்னாடி தானே வரேன், நம்ம மெதுவாவே ஓடுவோம் அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஆக நானும் பேசக்கூடிய பேச்சுக்கு நீங்களும் தொட்டு பேசணும், விட்டு பேசாம பேசணும். இப்படி நல்லா நீங்க என்ன பேசினாலும் தொட்டு பேசுவே, விட்டு கொடுக்க மாட்டேன். ஒண்ணு தெரியுமா, இதுவரைக்கும் யார்ட்டையும் தோத்ததா எங்களுடைய சரித்திரம் கிடையாது. சரி, தோத்த மாதிரி சரித்திரம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டா, இந்த இடத்துல நீங்க தோத்துட்டா, நான் கேட்டதுக்கு பதில் அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, நான் பதில சொல்றேன். இந்த சோழர் ஏண்ட பேசக்கூடாது. தம்பி ஆனந்தராஜ், தம்பி ஊனாநிதியா? உங்க பேர் உதயநிதி தானே? இந்த இடத்துல நான் யாரு? அப்ப அந்த இடத்துல நான் யாரு? ஆனந்தராஜ்னா நான் அந்த உங்க பேரை தான் சொல்றேன். நீங்க ஊனாநிதிண்டா உங்க பேர் தான் நான் சொன்னேன். ஏன் உங்களுக்கு நாக்கு இது மொட்டை நாக்கா? ஆமாங்க, குத்தையா பேசிட்டே பழக்கம். அதாவது பாருங்க, நானே கீழே ஆரம்ப காலகட்டத்துல உங்க நாடகத்தை அதிகமா கீழே அமர்ந்து நின்று பார்த்திருக்கிறேன். ஆனா நீங்க என்கிட்ட விளையாட்டு காட்டணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை இந்த இடத்துல விளையாட விட்டுட்டு போயிருவேன். மாட்டிக்கிறீங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கு. மூத்தது மோளை, இளையது காலை அப்படின்ற நினைப்புல நான் உள்ளவேன். சரி, யாரு வந்தாலும் எனக்கு மூத்தவங்க வந்தாலும் உஷாரா நிற்பேன், படிச்சுட்டு வந்தாலும் உஷாரத்தா இருப்பேன். ஏன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆமாங்க, ஏன்னா பாருங்க, ஒரு பாம்பு புத்துக்குள்ள எந்த பாம்பு வேண்டாலும் போகலாம். ஆனா இந்த உலகத்துல பாம்பா இருக்கிறது யாரு?
பாம்பு யார் கழுத்துல இருக்கு? அது அந்த சிவபெருமான் கழுத்துல இருக்கு. அப்பேற்பட்ட பரம்பரை தான் நீங்க. ஆனா இந்த இடத்துல நான் உங்ககிட்ட விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். மாட்டிக்கிருவேன்னா நான் என்ன காரணத்துல சொன்னேன்? என்ன காரணம்? நீங்க மாட்டிக்கிருவீங்க. யாருக்கிட்ட? என்கிட்ட. அப்படி மாட்டிட்டா நீங்க அதே மாதிரி என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் நாயா உங்ககிட்ட மாட்டுறது இல்லைங்க. இப்ப உங்க வாயினாலவே நீங்களே சொல்லுவீங்க மாட்டிக்கிட்டேன்னு. பாப்பா அப்படி சொல்லிட்டா நான் சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்ல மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. சரி பாருங்க, நீங்க இப்போ ஒரு குளத்துக்கு மீன் பிடிக்க போறீங்க. சரி, அப்ப குளத்துக்கு மீன் பிடிக்க போகையில மீன் பிடிக்க என்ன தேவை? மீன் பிடிக்க மீன் தான் தேவை. ஒரு கம்பு தேவை. கம்பு இல்ல, தூண்டி தேவை. தூண்டிக்கு கம்பு தேவை. கம்புக்கு நரம்பு தேவை. நரம்புக்கு முள்ளு தேவை. இது மூணும் தேவை. இது மூணும் தேவைன்னா முக்கியமா என்ன வேணும்? புழு. புழுவை எதுல மாட்டுவீங்க? மாட்ட மாட்டேன், சொருகுது. முள்ளுல மாட்டுவீங்க. முள்ளுல சொருகுலியா? முள்ளுல புழுவா எதை சொருகுவீங்க? சொருகுறதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. புழுவத்தையும் சொருகுவேன். மாட்டுறது புழுவை மாட்டுவோம். இந்த இடத்துல நீங்க மாட்டிக்கிறாம பார்த்து பேசுங்க. உங்களுக்கு பேச தெரியல. என்ன யாருக்கு எதை பேச தெரியலன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்கிறேன், கேளுங்க. சோத்த என்ன பண்ணீங்க? சோறை சாப்பிடுவாங்க, நாங்க திம்போம். அடநாராயணா. தண்ணி என்ன பண்ணுவீங்க? குடிக்கிறது. நாங்க குடிக்க மாட்டோம். அப்புறம் அருந்துவோம். அருந்துவோன்றதுல அர்த்தம் இருக்கியா? நாடுகள் தோறும் பாசைகள் வேறு. பாசைகள் வேறு. அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னைக்கு பாருங்க, மதுரைக்குள்ள போனோம்னா மதுரை மக்கள் எப்படி பேசுவாங்க? வாயில தான் பேசுவாங்க. ஆனா உன்கிட்ட இன்னைக்கு நாரதரா வந்திருக்கிறேன் பாரு. எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. இப்ப மாட்டிக்கிட்டது யாருப்போ? ஒண்ணு இல்லையா? மதுரை மக்கள் எப்படி பேசுவாங்கன்னா, எப்படி பேசக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லணும். சொல்ல தெரியாம நீங்க நிக்கிறீங்க. மாட்டிக்கிட்டீங்க. பேசக்கூடிய உறுப்பு எது? வாய் தான் பேசும். வாயில என்ன செய்வோம்? பேசணும். அப்ப பேசக்கூடிய உறுப்பு வாய் தான். ஒத்துக்கிட்டே இல்லை. அப்ப மதுரை மக்கள் எதுல பேசுவாங்க? இந்த பேச்சு பேசக்கூடாது. இந்த பேச்சு ஏங்க, அதாவது சென்னை மாநகரத்துக்கு போனோம்னா ஒரு பாதை கேட்கிறோம். பாதை கையில எப்படி சொல்லுவாங்க? எந்த அர்த்தத்துல சொல்லுவாங்க? என்ன கேட்கறீங்க? ஒண்ணும் புரியல. ஏங்க, இப்ப சென்னை மாநகரத்துக்கு நீங்க போறீங்க. போன இடத்துல பாருங்க, சென்னை மாநகரத்துல இந்த பேருந்து நிலையம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, சென்னையில வாழக்கூடிய அந்த மக்கள்கள் எப்படி வழி சொல்லுவாங்க? அவங்களுடைய இதுல அந்த மொழியில சொல்லுவாங்க. அந்த மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. தமிழ் மொழி. தமிழ் அர்த்தத்துல அவங்க பேசக்கூடிய வார்த்தை கொச்சை தமிழ். அதான் அந்த கொச்சை தமிழ்ல பேசியா? கோத்தா லெப்ட்ல போய் கோத்தா ரைட்ல போய் கோத்தா சைட்டா போறாங்க. இது சென்னையில. ஆமா. கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னா ஏன்ப்ப உனக்கு எந்த அட்ரஸா வேணும்? இந்த முகம் தானே. ஒன்றரை கையை கிழக்கால ஓட்டு வடக்காலத்துக்கு அந்த இடத்துல போனா அந்த இடத்துல பண்ணுவேன். திருநெல்வேலி போனோம்னா ஏதா இந்த முகரியா அப்படியே நேரா போலாம், தெற்கால வளர்க்கலாம், உட்காந்துட்டு முக்குலாம் அப்படின்னு வாங்க. மதுரையில ஏழை ஏங்கிட்டே வா, உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட சத்தாக்கிறியா? போட்டேன் குடும்பி அன்பு வந்து. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் பேச்சு அதாவது மாறுபடுதா? அந்த மாதிரி நீங்க காட்டுக்குள்ள வாழ்றவங்க உங்ககிட்ட எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேசணும். இடத்தை பார்த்து தொழில் பண்ணணும்ல. இந்த இடத்துல விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை என்றதுல அர்த்தம் இருக்குங்க. எப்படி சொல்றீங்க? என்ன காரணம்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அப்ப பாருங்க, புருஷன் அந்த பொண்டாட்டி கிட்ட போய் எனக்கு ஒரு ஆசையா இருக்குன்னு கேட்கிறேன். அப்பத்தான் பொண்டாட்டிக்காரி கேட்டா, உங்களுக்கு எது மேல ஆசையா இருக்குன்னு கேட்கையில புருஷன்காரன் சொன்னேன் எனக்கு தோசை மேல ஆசையா இருக்குன்னு சொல்ல. பொண்டாட்டிக்காரி என்ன பண்றா, உடனே அந்த தோசைக்கான தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து புருஷன்காரன்ட்ட, நான் தோசைக்கான பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன், நான் தோசையை சுட்டு உங்களுக்கு வைக்கிறேன், செத்த நேரம் பொறுங்கன்னு சொல்ல. பொண்டாட்டிக்காரி தோசையை சுட்டுட்டு வந்து புருஷனுக்கு வைக்கிறா. எத்தனை தோசைய? ஒரு தோசைய. அப்பத்தான் புருஷன்காரனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டி நீ எத்தனை தோசை நீ சுட்ட, எனக்கு ஒரு தோசையை வைக்கிறேன்னு கேட்க. அப்பதான் பொண்டாட்டிக்காரி சொன்னா, ஏங்க நான் சுட்டது 3, உங்களுக்கு 1 எனக்கு 2 பொண்டாட்டிக்காரி சொல்றா. ஆனா புருஷன்காரன் என்ன சொல்றான், சுட்டது நீங்களா இருக்கலாம், ஆனா கஷ்டம் அதாவது ஆசைப்பட்டது நானு, அப்ப எனக்கு தே 2 உனக்கு தே 1ன்னு புருஷன்காரன் சொல்றான். புருஷன் பொண்டாட்டிக்கு வாக்குவாதம் ஆகுது. உனக்கு 1 எனக்கு 2, எனக்கு 2 உனக்கு 1, உனக்கு 1 எனக்கு 2, எனக்கு 2 உனக்கு 1. இதுல யாருக்கு 1 யாருக்கு 2? இங்க வாங்க போகுது. அப்போ இவர் பேசி உங்களுக்கு தண்ணி வேறையா? ஏயா ரோசம் உள்ள ஆளு
தண்ணி குடிக்க கூடாது. ஆமாமா, ரோஸ் உள்ள தண்ணி குடிக்க கூடாது. அது ராவா குடிக்க கூடாது. தண்ணி கலந்துதான். நீ சொல்ற தண்ணி வேறையா? யாருக்கு ஒண்ணு யாருக்கு ரெண்டு? பொண்டாட்டிக்காரிக்கு 2, புருஷன்காரனுக்கு 1. தப்பா சொல்றீங்க. ஏங்க கதைக்கு காரணம் என்ன? தோசை என்ன? தோசை தான். பொண்டாட்டிக்கு ஒரு தோசை தான் இருக்கும். இல்லைங்க, இவங்க ஆசைப்பட்ட விதம் இது. அப்படி சுட்டது 3ங்க. புருஷன்காரங்க அதாவது சுட்டது 3. புருஷன்காரன் என்ன சொல்றான்? எனக்கு தேவை 2ன்றான். பொண்டாட்டிக்காரி என்ன சொல்றா? எனக்கு தேவை 2ன்றான். அப்ப எனக்கு 2 உனக்கு 1, உனக்கு 2 எனக்கு 2, எனக்கு 2 உனக்கு 1 உனக்கு 1 எனக்கு 2 சண்டை. உழைக்கிறது யாரு, ஊத்தி கொடுக்கறது யாரு அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆமா, ஆக பாருங்க, இருவருக்கும் வாக்குவாதம் நடக்குது. அப்பதான் புருஷன்காரன் சொல்றேன், இப்படியே நம்ம சண்டை போட்டுக்கு இருந்தா ஊர் சிரிச்சு உலகம் சிரிச்சு போயிடும், வா 2 பேரும் போய் படுப்போம். நீங்க ஏன் சிரமப்படுவீங்க? அப்படி புருஷன்காரன் பொண்டாட்டிக்காரியை கூப்பிடுறான். 2 பேரும் போய் தூங்குவோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம எந்திரிக்க கூடாது. அப்படி யாரு முதல்ல எந்திரிச்சு பேசுறாங்களோ அவங்களுக்கு 1 தோசை, 2வது எந்திரிச்சு பேசுற ஆளக்கூடியதுக்கு 2 தோசை. இதுதான் போட்டி. 2 பேரும் கதவை பூட்டி உள்ள தூங்குறாங்க. அப்பதான் பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குறாங்க, என்னடா பூட்டின கதவு பூட்டின மாதிரியே இருக்கு, இந்த வீட்டுல இருந்த அந்த புருஷ முண்டாட்டியை காணாமேன்னு கதவை திறந்து உள்ள பாக்குறாங்க. 2 பேரும் படுத்து கிடக்காங்க. எதுக்காண்டி? தோசைக்காண்டி. அப்பதான் பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எந்திரிக்காத வட்டியும். உங்க கதையை நல்லா கவனிச்சாங்க, சொல்லுங்க. ஆமாங்க. அப்ப இறந்து போயிருவேன்னு அந்த தோசைக்காண்டி படுத்திருந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு இந்த கணவன் மனைவியோட தாய் தகப்பன் இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. இந்த தாய் தகப்பை வந்தோடனே பாருங்க, பொண்ணை பத்த ஆத்தா இருக்கா பாருங்க, அவ அழுகிறா. எப்படி அழுகிறா? நான் பெத்த மகளே, தோசைக்காண்டி படுத்து கிடந்த அந்த மனைவி, நான் பெத்த மகளே, உன்னை பொட்டோரு தட்டு பூவோரு தட்டு வச்சு வளர்த்தன, இப்படி இறந்து போயிட்டேடி அப்படின்னு இந்த தாய் கண்ணீரை வடிக்கிறா. அப்பத்தான் அந்த தோசைக்கு படுத்து கிடந்தவ சொல்றா, அம்மா நான் ஜாகல. எப்படி? அம்மா நான் ஜாகல. ஒரு தோசைக்காண்டி இவன்ட்ட போட்டி போட்டு படுத்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சாலே தவிர இவ சொல்லலங்க. சொன்னா அப்ப பாருங்க, இந்த கணவனோட அப்பா அழுகிறாரு. எப்படி அழுகிறாரு? நான் பெத்த மகனே, உன்னை இந்த தோளிலை மகளையும் தூக்கி வளர்த்தனடா, போட்டிக்கால் வீடு கட்டி கொடுத்து வளர்த்தனடா, இப்படி இறந்து போயிட்டேடா அப்படின்னு சுவற்றில் முட்டி குருதியாகப்பட்டது வடிகிறதுங்க. குருதினா ரத்தம். இந்த ரத்தம் வடிய போது பாருங்க, அப்பத்தான் இவன் படுத்து கிடந்தான் பாருங்க தோசைக்காண்டி. அதன் சொல்றேன் ஓரக்கண்ணுல பாத்துக்கிட்டு, அப்பா நான் ஜாகல, நல்லா அந்த எடுவட்ட சிரிக்கி எனக்கு கட்டி வச்ச ஒரு தோசைக்கு போட்டி போட்டு படுத்து கிடைக்கப்பா அப்படின்னு இவன் ஓரக்கண்ணுல பாத்துட்டு சொல்லலாம்னு நினைச்சானே தவிர இவனும் சொல்லலங்க. சொன்னா அப்ப 2 பேருக்கும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரல. விட்டு கொடுக்காத வட்டியும் பாருங்க, 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு தேர கட்டுறாங்க. தேர கட்டி இந்த பொணத்தை தூக்கி வைக்கிறாங்க. ஆனா அவங்க சாகல. தேர்ல வைக்கிறப்ப கூட சொல்லக்கூடாதா? சொல்லியிருந்தது தோசை ஒன்னாயிருமே. அப்பதான் பாருங்க, 2 பேர்த்தையும் சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போய் விறகடிக்கு 1 மேல 1 வச்சு மண்ணெண்ணெயை ஊத்தி தீய பொறுகுறாங்க. பொண்டாட்டிக்காரி மேல படுத்திருக்கிறான், புருஷன்காரனை கீழே வச்சிருக்கிறான். அதே முட்டாத்தனம். ஏங்க? பொண்டாட்டியை கீழே ஓட்டு புருஷனை மேல ஓட்டுண்டா ஏதாவது ஒரு காரியம் ஆயிருக்கு. இல்லங்க, எப்பயுமே தாங்கக்கூடிய வர்க்கம் ஆண் வர்க்கம் மட்டும்தான். ஆக பாருங்க, இறக்க போற சூழ்நிலையும் என் மனைவியை நான் தான் தாங்குவேன்ற காரணத்தினாலதான் அந்த பொண்டாட்டி மேல இருக்கா. அப்ப பாருங்க, அந்த தீய பொருளை ஒட்டி பொண்டாட்டிக்கு கூந்தல் அதிகம், நீளம். அதுல பாருங்க, தீ பிடிச்சோடனே மண்டையில சுட்டு போடுதுங்க. இந்த தலையாகப்பட்டதுல சுட்டோனே இவ எந்திரிக்கிறவ எப்படி எந்திரிக்கணும்? ஐயோ சுடுதேண்டுல எந்திரிக்கணும். இவ எப்படி எந்திரிக்கிறா? எனக்கு தான் 2 எந்திரிக்கிறா. எங்க? சுடுகாட்டுல. அப்பதான் புருஷன்காரனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏடி போட்டி என்ன போட்டி வச்சோம்? முதல்ல எந்திரிக்கிற ஆளுக்கு 1, 2வது எந்திரிக்கிற ஆளுக்கு 2. ஆக நீ முதல்ல எந்திரிச்ச, உனக்கு தாண்டி 1 எனக்கு தாண்டி 2 இவன் பின்னாடி எந்திரிக்கிறா. உணவுக்கு வந்தவங்க எத்தனை பேரு? அங்கேயும் பாருங்க, உனக்கு 1 எனக்கு 2 எனக்கு 2 உனக்கு 1ன்னு சண்டை. ஆனா இதுலதான் வேடிக்கை என்னன்னு நீங்க பாக்கணும். என்ன வேடிக்கை? அங்கதான் புனையரிக்க வந்தவங்க 3 பேரு. அப்பதான் பாருங்க, புனையரிக்க வந்தவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஆக பிசாசு எந்திரிச்சு நம்மள கணக்கு போடுது, உனக்கு 1 எனக்கு 2 எனக்கு 2 உனக்கு 1ன்னு. இந்த புனையரிக்க வந்தவங்க முன்னாடி ஓட, புருஷன் பொண்டாட்டி பின்னாடி ஓட. புருஷன் பொண்டாட்டி தோசைக்காண்டி வீட்டுக்கு ஓடி இருக்கிறாங்க. வீட்டுக்கு போய் தோசையை பாக்குறாங்க. தோசையை கேதத்துக்கு வந்தவன் தின்னுட்டு போயிட்டான். ஆக விட்டு கொடுத்திருந்தா கெட்டு போவதில்லை. உங்களுடைய மண்டகப்படி முடிஞ்சா? என்னோட மண்டகப்படி முடிஞ்சா? இப்ப உங்க மண்டகப்படி ஆரம்பிக்கிறா. இப்ப ஏன் மண்டகப்படி சொல்றேன்? எங்க பேசுங்க. நீங்க சொன்னீங்க விட்டு கொடுப்பவன் வெட்டு கெட்டு போவது.
எதை விட்டு கொடுக்கணுமோ அதான் விட்டு கொடுக்கணும். இப்படித்தான் பாருங்க, பொண்டாட்டி புருஷன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. பொண்டாட்டி புருஷனுக்கு தெரியாம கள்ளக்காதலை ஒருத்தனை செட்டா பண்ணிட்டான். இந்த கள்ளக்காதல் என்ன பண்றது, வயக்காடு பக்கம் வர்றது, கண்ணடிக்கிறது, இப்படி செட்டா போடுறது, இப்படியே இருந்திருக்காங்க. இந்த கள்ளக்காதல அந்த பொண்டாட்டியை போய் கேட்டிருக்கேன், ஏண்டி எத்தனை நாளத்தை இப்படி இது ஒன்று ஒரு நாளைக்கு கஞ்சி இஞ்சி ஊற்றக்கூடாதா, உனக்கு என்ன, உன் ஆசை நிறைவேறணும். நாளைக்கு எங்க ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய கம்மாக்கரைக்கில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு கீழே காவி துணி கட்டி காவி சட்டை ஓட்டு கையில வேப்பங்களையோட இரு, என் புருஷவனைய கூட்டியாந்து என்கிட்ட விடுவேன்னு சொல்ல. அவன் அதே மாதிரி காவி வேட்டி காவி சட்டை போட்டுக்கிட்டு கையில வேப்பங்களையோட போய் நின்றுக்கான். இவனுக்கு ஒன்றும் புரியல. பொண்டாட்டிக்காரி வயக்காட்டுக்கு வேலை பார்க்க போயிருக்கான். வெள்ளரி தோட்டம், வெள்ளரி தோட்டம் உட்காந்துட்டு ஒவ்வொரு வெள்ளரி பழமா பிடுங்க. யாரு? பொண்டாட்டிக்காரி. பொண்டாட்டிக்காரி? ஆமா. சரி. புருஷங்காரி அங்கிட்டு இருந்து தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு ஐயோ எங்க காப்பாத்துங்கன்னு கத்த. இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? புருஷங்காரன் தண்ணி பாய்ச்சினியா? ஆமா. எதுக்கு தண்ணி பாய்ச்சினியா? மிளகா கண்டுக்கு. சரி சரி, இப்ப சொல்லுங்க. பாருங்க, பொண்டாட்டிக்காரி கத்துறோன்னே புருஷனுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம என்னமாச்சு, வேற ஒன்றும் இல்லைங்க, நீர்த்தாரையில பாம்பு கடிச்சு பிடிச்சி எப்படியாவது என்னைய காப்பாத்துங்கன்னு மயங்கி விழுந்துட்டான். விழுந்த உடனே இவனுக்கு என்னது, ஐயோ நம்ம பொண்டாட்டி சாகல போறா. நமக்குன்னு அந்த தொலைபேசி இருக்குல்ல, தொலைபேசி கைபேசி, அதை எடுத்து நம்பர் எடுத்து தச்சேன். இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் சொல்ற யோசனை கேளுங்க. புருஷன் தலைவனாக இருந்தா பொண்டாட்டி மந்திரி. என்னம்மா செய்ய, நம்ம ஊருக்கு அப்பால போங்க, கம்மாக்கரை ஓரத்துல ஒரு வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. காவி வேட்டி கட்டி காவி சட்டை ஓட்டு கையில வேப்பங்களையோட இருப்பாரு. அவரை கூட்டு வந்தீங்கன்னா மந்திரிச்சு விஷத்தை இறக்கிடுவான்னு சொல்ல. இவனுக்கு புருஷங்களுக்கு என்ன மனசுல, எங்கிட்ட நம்ம பொண்டாட்டி பொழைச்சா போதும் நினைச்சு விறுவிறுன்னு போடுறான் கம்மாக்கரைக்கு. கம்மாக்கரைக்கு போனா அவங்க கள்ளக்காரங்க காவி வேட்டி கட்டி காவி சட்டை ஓட்டு கையில வேப்பங்கொண்டையோட இருக்காரு. சாமி எப்படியா என் பொண்டாட்டியை காப்பாற்றணும் கூட்டு வந்துட்டான். இதுக்கிடையில ஊர்க்கார ஊரை சேர்த்து பொண்டாட்டியை வீட்டில் ஓட்டி சேர்த்து வீடு ஓட்டு வீடு. என்னங்க சாமி உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஒன்று வேணாம், நான் கையில் நம்ம வாக்கு தத்துவம் படித்த மருத்துவர், நான் மந்திரிச்சு விஷத்தை இறக்குற வரைக்கும் நீ வீட்டை சுற்றிக்கிட்டே வந்தா கையில் வேப்பங்களை வச்சுக்க, நல்லா இறங்கணும் நல்லா இறங்கணும்னு சொல்லிட்டு சுற்றுறான்னு சொல்ல. எது விஷம்? ஆமா. சரிங்க. பாவம் புருஷனுக்கு என்ன தெரியும், இவன் கையில் வேப்பங்களை வச்சுக்கிட்டு நல்லா இறங்கணும் நல்லா இறங்கணும் வீட்டை சுற்றிருக்கான். இவன் கள்ளக்காதல உள்ளக்க போனானே, எதை இறக்கணுமோ அதை இறக்கிட்டு வந்துட்டான். அந்த சும்மா இருக்கக்கூடாது, புருஷன் சொல்றான், எப்போ ஏய் இந்த மாதிரி 3 நாளைக்கு செஞ்சாதே விஷயம் இறக்குன்னு சொல்ல. புருஷனுக்கு பொண்டாட்டி விஷயம் முக்கியமா இல்லையா? ஆமாங்க. சாமி நாளைக்கு வந்திருக்குன்னு சொல்லி கூட்டியாந்து விட்டுட்டியா, இதே மாதிரி நல்லா இருக்கணும் நல்லா இருக்குன்னு சுத்திட்டியான். இதே வேலையை அதையும் பார்த்துட்டேன் வைத்தியர். 3ஆம் நாள் புருஷனுக்கு ஒரு சந்தேகம், என்ன பண்றியான்னு தெரியல, சத்தம் கேட்கல ஒன்றும் கேட்கல. 3 நாள் ஆச்சு. ஆமா, என்னதான் பண்றேன்னு சொல்லிட்டு சைஸை ஓட்ட பிரிச்சு பார்க்கறதுதான் தெரியுது வேலை இப்படி நடக்குது. வச்சுட்டியா எங்க குசு தெரிச்சு போச்ச பையன் பாருங்க. அதே மாதிரி பாருங்க, சொல்ற கேளுங்க. சொல்லுங்க. புருஷங்காரை சுத்திட்டு 3ஆம் நாள் விட்டுட்டியா, 4ஆம் நாள் புருஷன் பொண்டாட்டி விஷம் எழுதிச்சாமா வாம வேலைக்கும் போயிருக்கான். புருஷங்காரன் கத்திட்டு வந்துட்டான். ஐயோ ஆத்தாடி என்ன எழுந்தி அம்மா அப்பான்னு கத்த. பொண்டாட்டி கறிக்கு ஒன்றும் புரியல. என்னங்க கத்துறீ, உனக்கு எங்கே பாம்பு கடிச்சிச்சோ அதே இடத்துல எனக்கு பாம்பு கடிச்சிருச்சு. அதுக்கு என்ன பண்ண, நீ ஓடி போய் உனக்கு எந்த வைத்தியர் உனக்கு விஷத்தை இறக்குனாரோ அவரையே கூட்டுவாங்கன்னு சொல்ல. என்னால் போக முடியாது, ஊர்க்காரங்களை அனுப்புங்கன்னு சொன்ன. ஊர்க்காரங்க போய் வைத்தியர் பிடிச்சிருக்குன்னுட்டாங்க. உள்ளக்க புருஷங்காரையை காத்திருக்கேன். வைத்தியர் எதில் வாயை வச்சு என் பொண்டாட்டிக்கு நீங்கள் விஷத்தை இறக்குனீங்களோ அதுலேயே வாயை வச்சு எனக்கு இறக்குங்கன்னு சொல்ல. புரிஞ்சுச்சா? எது விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுக்கணும். சரி இருக்கட்டும். அதாவது பாருங்க, இன்னும் கதைகளை பேசலாம், நேரம் ஆகுது. இருந்தாலும் ஏன்னா உங்களை போல ஒரு தடச்ச இளவட்ட என்ன பண்றான்,
குதிரை வாங்க போறாங்க. ஏன் என்ன மாதிரி கெழுத்த இளவரச உங்களை பண்ண சொல்லிருக்கீங்க. குதிரை வாங்க போறாங்க. குதிரையா? குதிரை குதிரை. அப்பதான் பாருங்க அந்த குதிரை வாங்க போன இடத்துல குதிரைக்கார் அந்த வளர்க்கிறவர் என்ன சொல்றாரு, எல்லா குதிரை மாதிரி என் குதிரை நினைக்க கூடாது. என் குதிரை கடவுளேனா என்ன பண்ணு, கடவுளே அப்பாடானா அப்படி சொல்லுங்க, மாத்தி சொல்லுவீங்க நினைச்சேன். ஆக பாருங்க இந்த குதிரை அப்பாடானா ஓடும், கடவுளேனா நிக்கும். இவன் பாருங்க குதிரை வாங்கினவன் என்ன பண்றான், அப்பாடா அப்படின்னு சொல்றான். குதிரை ஓடுது. ஓடிக்கிட்டு இருக்கையில தான் பாருங்க தூரத்துல பார்த்தா ஒரு பள்ளம். அந்த பள்ளத்தை பாருங்க, இந்த பள்ளத்தை பார்த்தோன்னே நம்ம விழுக போறோம்னு நினைச்சுவேன் என்ன பண்றியா, குதிரை நிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார்ல அத மறந்துட்டாங்க. அப்பதான் பாருங்க பள்ளம் நெருங்கிருச்சு. இவன் பயத்துல என்ன பண்றான், கடவுளே இதான் காப்பாத்தணும்னு சொல்றான். குதிரை நின்றுச்சு. அப்ப பள்ளம் அங்கிட்டு இருக்கு, குதிரை அங்கிட்ட நிக்குது. இவன் குதிரை நின்ற சந்தோஷத்துல என்ன பண்றான், அப்பாடா அப்படின்டா. குதிரை வாஞ்சிட்டு சொல்ல. ஆக எங்க எதை பேசணுமோ அதை பேசணும். பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. சரிங்க. தம்பிக்கு ஊரு? தம்பிக்கு ஊரு இல்லைங்க, இந்த சாமிக்கு ஊரு. நான் சாமின்னு ஒத்துக்கிற மாட்டேன். எங்க ஊர்ல சாமி வந்து இதுக்காண்டி நானும் ஆதார் கார்டா கொண்டுட்டு வர முடியும். அதுவும் வச்சிருக்கீங்களா? உங்களை ஆதாரத்தை. உங்க பேர் என்ன? என் பேரு நாரதர் மகரிஷி. கிறுக்கு போய் கோயில வச்சு கும்புறன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு பிரம்மா. ஆஹா, பிரம்மா உங்க அப்பா? ஆமாங்க. அம்மா பேரு? அம்மா பேரு கலைவாணி, கல்விக்கு அதிபதி, நாவுக்கரசி, பேசக்கூடிய ஆற்றலை தருபவன். இதே வாயாலத்தை அப்ப சொன்னார், அம்மாவை பாதுகாக்கணும் அப்படி இப்படின்னு. வாங்குற சம்பளத்துக்காக பெத்த தாயில போய் பெரிய மாத்திட்டாரு. இவங்க அப்பா பேர் ஸ்டாலின் பாண்டிய, அம்மா பேரு வெள்ளையம். ஏங்க சரி, அது உதயநிதியா இருக்கப்ப இப்ப இந்த இடத்துல நான் இருக்கு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் என்ன விஷயமா வந்திருக்கிறேன், கலகம் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். சபாஸ். நாரதர் நீங்க தான்? ஆமாங்க. உங்க அப்பா என்ன உழவாக்குறாரு? அத படைப்பு தொழில். ஒரு உயிரை படைக்கிறது உங்க அப்பா. எங்கப்பா ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றாங்க. சரிங்க. ஆணும் பெண்ணும் இணைவதால் ஒரு குழந்தை பிறக்கிறது. கண்டிப்பா. அந்த குழந்தைக்கு எதுக்கு தகப்பையும் பேர விலாசமா வைக்கிறாங்க? இத சொல்லிருங்க. உங்க காலில் இந்த மேடையில் நான் தொட்டு கும்பிடுறேன். ஏங்க தகப்பன் பேர ஏன் இங்க வாங்க, அங்க போக கூடாது, விலாசமா வைக்கிறாங்க. ஒரு ஆணு பெண்ணு உடலுறவு கொள்ளையில பாருங்க, ஆணிடமிருந்து வெளிப்படுவது வெள்ளை நிற விந்தணுக்கள், பெண்ணிடமிருந்து வெளிப்படுவது சிகப்பு நிற திரவம். இது இரண்டும் கலந்தானே கருவறையில குழந்தை உருவாகும். இதான உண்மை. ஆக இந்த வெள்ளை நிற விந்தணுக்கள் இல்லாம சிகப்பு நிற திரவம் மட்டும் இருந்தா குழந்தை உருவாகுமா? உருவாகும். அப்ப சிகப்பு நிற திரவம் மட்டும் இருந்து வெள்ளை நிற விந்தணுக்கள் இல்லை என்றால் அப்ப இரண்டும் கலந்தாதான் உருவாகும். அப்ப அந்த வெள்ளை நிற விந்தனுக்கு முக்கிய காரணம் யாரு? அப்பா. அப்பா. அந்த அப்பா அப்படிப்பட்ட அந்த உதவி செய்யறதுனாலதாங்க அவரு பேரை அதாவது விலாசமா வைக்கிறாங்க. உங்களை பார்த்தவரை மத்தியில மகிழ்ச்சி. எல்லாரும் கைதட்டுங்க. கொஞ்சம் பிள்ளையா இருந்தாலும் உங்க அப்பா நாங்கெல்லாம் ஒரு காலத்துல நல்ல நாட ஆட்டோம். அவங்க அப்பா நல்ல மனுஷன். அப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படிப்பட்ட பிள்ளை, எப்படிப்பட்ட பிள்ளை, எப்பேற்பட்ட பிள்ளை. ஏங்க மனிதனா பிறந்து விட்டா பிறந்த ஊருக்கு புகழ சேர்க்கணும். இன்னைக்கு பாருங்க ஒரு ஊர்ல ஒரு ஊரு பல ஊருக்கு தெரியணும்னா அந்த ஊர்ல குலதெய்வம் இருக்கணும். ஆமாங்க. பொம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளைய கூப்பிடுறீங்க, கூப்பிடுங்க. ஏன் உடைக்கிறாப்ல ஆல்ரவுண்ட?
தகராறு இருக்கு. சாமி வாங்க, இதான் நம்ம உள்ள குண்டிய பார்த்து நல்லா இருக்கு. சாமி தாங்க மாட்டார், வேணாமா? சொல்றீங்களா சாமி? சொல்றீங்களா சாமி? சொல்றீங்களா சாமி? சொல்றீங்களா சாமி? அதத்தான் ஓட்ட கேட்கிறாங்க. கருப்பா இருக்க பொண்ணை பார்த்தா கலையா இருக்கு சொல்றீங்க. கருப்பா இருக்கிற பொண்ணை பார்த்து கலையா இருக்கு சொல்றீங்க. கருப்பா பொண்ணை பார்த்தா கலையா இருக்கு சொல்றீங்க. கருப்பா இருக்கிற பொண்ணை பார்த்தா கலையா இருக்கு சொல்றீங்க. கருப்பா சிறப்பமா சொல்றியா மாமா? சொல்றியா? ஏமா என்ன வார்த்தை சாமியார்ட்ட கேக்குற? குட்ட குட்ட பாவடை ஓட்டா குருகுருமா தெரிய பொண்ணு பாவடை கட்டினா குருகுருன்னு பாக்குறீங்க. குறுக்க மறுக்கவா தெரிய குட்ட பொண்ணு சாமி தர்பூசணி வேணும் கட்டிய ஆசைய காற்றுல தூது விட்டு என்ன செய்ய போறிய? வாசம் பூவாசம் சாமிக்கு ஒடுங்குது பாயாசம். பள்ளிக்கூடு போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி பேசலாமா? பார்க்கலாமா? நீ வாட்டுக்க சின்ன பையன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. காலையில ஆவியூர் கம்மாய்க்குள்ள உட்காந்து என்ன பண்ண போறேன்னு நினைச்சு எல்லோருக்கும் நல்ல பாடம் அட சொன்னாலே முருகன் பாடம் அட ராஜாவே ஏய் என்னமா செய்யுது உனக்கு? ஆமா அங்க சாமிக்கு சுண்டல் உண்டாவது. ஆக பெண்ணுன்னா பேயே இறங்கும்னு சொல்லி. ஆமா ஆமா. ஐயோ இந்த சாமியார் என்ன செய்ய காத்திருக்கு தெரியல. போ கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. உங்களுக்கு பொம்பளை பிடிக்காதா சாமி? ஐயோ என்ன உண்ணி கடிச்சிட்டு நிக்குது. நீ வேற பிடிக்குதப்பா. காட்டுக்குள்ள அப்படி தெரியாதீங்க உண்ணி கடிச்சு நிக்கிறேன். நீ மேல ஒரு உண்ணி இறக்கிறதான் பாக்குற. ஆமா கீழே ஒரு பெண்ணுன்னா அப்படி இருக்கணுமுங்க. முல்லைப்பூ போன்ற சிரிப்பு இருக்கணும், முகில் போன்ற கூந்தல் இருக்கணும், வேல் போன்ற புருவம் இருக்கணும். அவளுடைய மங்கையை கொண்டாண்டு உன்னை பார்க்கையில நீ எப்படி உயர்ந்திருக்கிற அப்படின்னு பார்க்கையில சாமி என் முன்னழகும் பின்னழகும் பார்க்கையில் உங்களுக்கு எப்படி தோணுது? எப்படி தோணுது? சக்கு வச்சிருக்கியா? தெற்கு வரமாட்டோம் தெளிவாக இருந்தவளே, முருக வரமாட்டோம் என்ன முடிச்சு போட்டு போனவளே, பார்த்து வரமாட்டோம் உசந்து நான் நின்னவளே, பார்த்து வரமாட்டோம் நீ உசந்து நான் நின்னவளே, ஞான புள்ளாட்டோம் என்ன நாளாக வளைச்சவளே, ஏ உசுத்த பாட்டாக்கி உனக்காக பாடுறேன் ஊசிரிப்ப பார்க்கத்தானே உயிரோடு வாழுறேன். புளிப்பா புளி எங்காய் இப்ப புடவை கட்டுறவல்ல. புளிப்பா புளிப்பா புடவை கட்டுறவல்லிக்கா. புளிப்பா புளி எங்காய் இப்ப புடவை கட்டுறவல்ல. ஆத்தா ஆவக்கா பருவத்தில சொன்னக்கா. ஆத்தா சோக்கா நடந்து வந்தா துட்ட வேணும் சிரிக்கா. சோக்கா நடந்து வந்தா துட்ட வேணும் சிரிக்கா. கைவான அக்கலத்தை வள்ளி 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 கைவான சக்கரை
அந்த கட்டை வீண மாலையில ஏன்ட்ட கொடுங்க. அப்படியா? நான் சாமியார போய் சரக்கு வச்சிருக்கேன், மைக்க புடிஞ்சு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். தங்கச்சி சாமியை கூட்டு போய் ஒரு மண்டலத்துக்கு மாட்டுக்கறி குடும்பம் தங்கச்சி வந்திருக்கிறார் நம்மிடத்திற்கு பிரம்மச்சாரி. அப்படியா? சாமியை பாத்தீங்களா? பார்த்தோம். அவரு ஒட்டா கைலி வாரி மூளை யாருக்குமே இல்ல. சே அண்ணே, நீங்க சாமியை பாத்தீங்களா? கூப்பிடவா? நான் பாக்கணுமா இல்லையா? கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். அடுத்த வாட்டி வருகே தமுனியே Bye.
வந்தவர்க்கு நாடு வந்தவர் கூட்டத்திலே கொடு அந்த வழியை வாழ்த்தி நெஞ்சிலே கொண்டாடு என்றபடி நல்ல வழியை காட்டக்கூடிய தங்களை கண்டேசாமி தாங்கள் யாரும் இல்லாமல் எங்கும் செல்வது கிடையாது. அப்படி இருக்க தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தை கூறி இணக்கம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உங்களது நல்லாசிகளை கூறுங்கள் சுவாமி. வாங்க, மங்களம் உண்டாகட்டும். சாமி, இப்படி ஒரு பாக்கி எங்களுக்கு கிடைக்கலையே சாமி. என்னை கூப்பிட்டீங்களா சாமி? சாமி என்னை கூப்பிட்டீங்களா? அந்த ஒரு டச், அந்த கூட்ட மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. எங்க மறுபடியும் போயிட்டு இன்னொரு ஒன்ஸ் மாறு இருக்கட்டும். இப்படிப்பட்ட வாய்ப்பும் கிடைக்கணும். நாராயணா செந்தாவரை வளர்ந்த திருமுகமும் மலர்ந்து மகவந்தும் சுந்தர தமிழிலே அம்மாளை உணர்ந்து எந்தனிக்கே சூடி வரவேற்ற நீ என்றும் குறைவில்லாத நிறைவான புகழோடு தமிழ்கிழவன் தங்கவேலனின் நல்லாசியுடன் குன்றிலிட்ட விளப்பொலியாய் அந்த குமரக்கடவுள் தங்கவேலன் துணையுடன் வாழ்வாயாக. அவையார் பாடிய பாட்டு, ஆத்திச்சுடி பாட்டு, கம்பர் பாடிய பாட்டு, கம்பராமாயண பாட்டு, கருத்துக்களை தந்தது கண்ணதாசன் பாட்டு, பாமரன் பாடுவது பாசப்பாட்டு, தாய்மார்கள் பாடுவது தாலாட்டு பாட்டு. ஆனா நீ பாடின பாட்டு அற்புதமான பாட்டு, எடுப்பான பாட்டு, துடுப்பான பாட்டு. இப்படிப்பட்ட பாட்டுக்கு என்னோட பாட்டு என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா ஆக இருந்துட்டாலும் நன்றி நன்றி நன்றி. ஆக நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்துட்டாலும் உங்களை பார்க்கணும், உங்க நாவினால கேட்கணும்ன்ற ஒரு அவா பண்டு மேலிகள் கண்டு மொழிமா என்ன நடக்க போறது, என்ன நடந்து கொண்டிருப்பது என்ற முக்காலங்களையும் உணரக்கூடிய தன்மை நாரதர மகரேஸ்வரம் உண்டு. அதே போல மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த புறத்துக்கு போய் வரக்கூடிய வெள்ளம் மேம்படுத்தி வருதாங்கள். அப்பேற்பட்ட நாரதர மகரிஷி என்னிடம் ஒரு சில விவரங்களை என்னை பற்றி எல்லா விவரமும் தெரிந்திருந்தால் என்னுடைய லாபம் நான் சொல்லணும். நீங்க கேட்கணும் ஆசை வருங்க, எனக்கு என்ன கேள்வி கேட்டாலும் என்ன கேட்டாலும் பதில் காத்துக்கிட்டே இருக்க. நீங்க கேட்ட கேள்விக்கு முதல் கட்ட விசாரணையாக அதுக்கு பதில் முக்காலத்தை உணரக்கூடியவன் நானு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பாருங்க, எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு உங்க நாவினால கேட்கணும்ன்ற ஒரு அவான்னு சொன்னேன். அப்ப நீங்க என்ன சொல்லணும், சாமி நீங்க வந்த காரணத்தை கேளுங்க, கேட்கக்கூடிய அர்த்தத்துக்கு பதில சொல்றேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஆரம்பத்திலேயே நீங்க அதை சொல்லி இருக்கணும். எனக்கு எதுவுமே பாருங்க வெட்டு ஒண்ணு அப்படி இருக்கணும்.
இந்த இடத்துல நான் ஒரு வெட்டு வெட்டினாலும் துண்டு 2ஆ இருக்கணும். ஆனா நீங்க வெட்டையில துண்டு 3ஆ மாறணும். அப்படி பேசணும். ஆக இந்த இடத்துல அருமையான பேச்சு, இப்படிப்பட்ட பேச்சு, இப்படிப்பட்ட மூச்சும். ஆக ஆசிரியர் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் கை தட்டிக்கிட்டு இருக்கியே, எதுக்குன்னு கேக்குறேன். பேச்சு கரெக்டா பேசுறாப்பலாமா? பேச்சு கரெக்டா பேசுறாருல, பேசு. இந்த சத்தம் சட்டம் சவுடாலு வந்திருக்கிறது ஆளு சிறியாளு தானே. நாரதரா வந்து ஒரு விடதான் ஆகுது. என்ன தெரியும்னு நினைக்காதீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சிறு துரும்பும் பல்லு குத்த உதவும், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. இந்த பெரிய மலையை குடையிறது ஒரு சின்ன உளிதான். அறிவுக்கு ஆளுக்கு சம்மந்தம் இல்ல. நான் உங்களை எதுவுமே சொல்ல, கேட்ட கேள்விக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் காத்துக்கிட்டே இருக்கேன். நான் சொல்றேன், அவ கேள்வியை கேளுங்க, விவரம் பேசுவான். கேள்வி கேட்கறீங்களா கேளுங்க. முதல்ல விவரம் என்ன இருக்கு, விவரம் இருக்கா, விஷயம் இருக்கு அப்படின்னு பேசாதான் தெரியும். அது உலகமே தெரியும். சிறு திரும்பும் பழிக்குத்த உதவும் அப்படின்னா. நீங்க 1 வருடம் ஆகுது, 2 வருடம் ஆகுது, 10 வருடம் ஆகுது, திறமைக்கு பரிசு. திறமை முதல்ல 1 வருடம் இருந்தாலும் கூட இன்னைக்கு நீங்க 1 வருஷம் வந்த பிள்ளை மாதிரியே தெரியுது பார்க்கும் பொழுது. அப்படி தெரியல இருங்க. மேடையிலையும் சரி, இதோட அட்டகாசம் தாங்க முடியல உள்ள இருக்க, அங்கேயும் சரி. ஆமா, 10 வருஷம் வந்தவங்களும் அப்படியே நிக்கிறேன் உங்களோட. அப்படி பேசுறீங்க, வாய் காது வர்றீங்க. ஆனா எதுக்கு ஆகாத பேச்சு. ஆமா, இதுல 1 வருஷம் ஆச்சு, 2 அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. பேசுங்க, நல்லா தானே வாய் பேசுறீங்க. உங்களுக்கு என்ன பேச தெரியாது உங்களுக்கு? பேசுங்க, என்ன பேசணுமோ பேசலாம். சிறு திரும்பு பெரு திரும்ப அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன விவரம் தெரியும், எனக்கு என்ன விவரம் தெரியும் அப்படின்னு மக்களுக்கு நமக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லணும், அவ்வளவுதான். வள்ளிநாயகா, நீங்க ஆழம் தெரியாம காலை விடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆளா அப்புறம் காலை விட்டு அவஸ்தை யாருக்குன்னு நினைச்சா உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. என்னுடைய ஆமா, அழகா பேசுறீங்க. இப்ப ஒரு மலை பெருசா இருந்தா அந்த மலையை நான் பார்த்துட்டு பின்வாங்க மாட்டேன். என் மயிரை கட்டியாவது இழுப்பேன். ஒண்ணு மழை வந்தாலும் சரி, என் மயிர் வந்தாலும் சரி. இந்த இடத்துல 2 பேரும் பேசுவோம். பேசக்கூடிய பேச்சுக்கு அப்படி எப்படிப்பட்ட பட்டாசு போல படபடன்னு 18 புராணங்களை பேசுவான், இதிகாசம் பேசுவான், ராமாயணத்தை பத்தி பேசுவோம், மகாபாரதம் பேசுவோமா, 18 சித்திரங்களை பத்தி பேசுவோமா, 63 நாயன்மார்களை பத்தி பேசுவோமா, இலக்கியம் பேசுவோமா, தமிழை பத்தி பேசுவோமா, பொது அறிவு பேசுவோமா, 5 காப்பியங்கள் பேசுவோமா, 5 காப்பியங்கள் பேசுவோமா. என்ன பேசலாம், பேசக்கூடிய தகுதி என்கிட்ட இருக்கு. தன்னம்பிக்கையும் திறமையும் என்கிட்ட இருக்கு. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத அவநம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் இது இருந்தா வாழ்க்கையில எங்கேயுமே போக முடியாது. அதே போல ஒரு மனிதனுக்கு அவசியம் இருக்க வேண்டிய என்ன, தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை. தன்னம்பிக்கை நம்மளால முடிக்கும் என்பது தன்னம்பிக்கை. நம்மளால் முடிந்தாலும் ஒரு காரியமா போகலாம், போகும்போது தெய்வத்திட்ட போய் முறையிடுவான். போற காரியம் நல்லபடியாக வெற்றியாக அமையணும் அப்படி என்ன பண்ணுவான், தெய்வத்திட்ட முறையிட்டு போகணும் நம்மளால முடிஞ்சாலும் கூட. அப்போ ஒரு மனிதனுக்கு தெய்வ நம்பிக்கை ரொம்ப அவசியம். இந்த 2 நம்பிக்கை இருந்தா உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம். எனக்கு 2 நம்பிக்கையுமே என்கிட்ட இருக்கு. சரிங்களா? என்னால முடியும். நீங்க பேசக்கூடிய என்ன பேசினாலும் பேசக்கூடிய விஷயங்களுக்கு தொட்டு பேசக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு. என்ன கேள்விகளை கேட்டாலும் கூட அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி என்கிட்ட இருக்கு. பேசுறோம், ஆனா யார்கிட்ட எப்படி பேசணும்ன்ற முக்கியம் இருக்குல்ல. யார்கிட்ட? அம்மாட்ட அன்பாக பேசணும், தந்தைகிட்ட பண்பாக பேசணும், ஆசிரியர்கிட்ட அடக்கமா பேசணும், சகோதரருடன் அளவாக பேசணும், சகோதரியுடன் பாசத்தோடு பேசணும், வியாபாரியிடம் மனித நேயத்தோடு பேசணும். நிச்சயமா. ஆனா ஜாக்கிரதையா ஒரு ஆளுகிட்ட பேசணும். எப்படி? யாருக்கிட்ட? உங்களை மாதிரி ஆளுகிட்ட, என்கிட்ட. ஆக ஜாக்கிரதையா பேசுறதுக்கு எனக்கு திறமை இருக்கு. ஆக நம்ம 2 பேர் திறமையும் இந்த மக்களை எடுத்து சொல்லணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு தெராசாகப்பட்டது. இங்கிட்டு பாவாந்தர திராசுன்னா 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் உங்க இடம், பேச பேச உங்க இடம் அங்கிட்டு அதிகமாகணும். நான் பேசையில என்னோட இடம் இந்த பாராந்திராசு இங்கிட்டு இறங்கணும். நடுவுல இருக்க முள்ளு யாரு? அதே எழுவனி கிராமத்தில் வாழக்கூடிய இந்த அன்பு உள்ளங்கள். அவங்க எந்த பக்கம் சாயிறாங்கன்னு முடிவுல தெரியும். இருந்துட்டாலும் எங்க வாங்க, தவத்திற்கு, தமிழுக்கு, குணத்திற்கு, சமத்திற்கு, சகலத்திற்கு, சுவைகள், சுரங்கள், திக்குகள், 8 9 கிரகம். ஆரம்பத்துல 7 கிரகமா இருந்தது. இப்ப 2ஆக சேர்ந்து 9 நவக்கிரகங்களாக இருக்கு. பசி வந்தா ரத்தம் பறந்து போவோம். ஓரட்டில் ஆடாத, ஆட்டம், ஈரட்டில் கற்காத, கல்வி, மூவட்டில் ஆகாத, எப்படி திருமணம், 4ட்டில் பெறாத பிள்ளை, 5ட்டில் சேர்க்காத, செய்வோம், 6ட்டில் சுற்றாத, 7ட்டில் எடுக்காத, ஓய்வு, 8ட்டில் இறப்பாத, இறப்பு இருக்குல்ல இருக்கு. ஒரு மனிதனை பிறந்தா முதல்ல இருந்தாக வேணும். ஆபத்துக்கு உதவாதம், பிள்ளை அரும்பசுக்கு உதவாதம், தாகத்தை தீரா, தண்ணீர் தரித்திர மரியா, கோபத்தை எடுக்கா, குறுமல்லி கொள்ளா, பாவத்தை தீரா, தீர்த்தம் இருந்து பையன் இல்லையேன்னு சொல்லியிருக்காங்க. திரேதாகம் துப்பாபரிவர் கலியுகம்
4 யுகம் சொல்லிட்டேன். இப்ப நடக்கிறது கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கிருதாயகத்துல ஆமா, அர்ச்சந்திர புராணம், திரேதாயகத்துல ராமாயணம், துவாபரம், மகாபாரதம், கலியுகத்துல கந்தபுரம் நடந்துகிட்டே இருக்கு. கிருதாக எத்தனை ஆண்டுகள் நடந்துச்சு? 17,28,000 வருடம் எனக்கு. திரேதாயகம் 12,96, துவாபரம் 8,42, கலியுகம் 4,32. நான்கையும் கூட்டினால் 43,20,000 வருடங்களை கொண்டது ஒரு சத்திரிகம். இதை எதை வச்சு கணக்கு போடுறாங்க? எதை வச்சு கணக்கு போடுறாங்க? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு எத்தனை மூச்சு? 12,000 அப்படி பிடிக்கணும். ஏன்னா 21,000 நீங்க தலை 600 மூச்சுகள் மறுத்து பேசணும். இந்த 21,600 மூச்சுகளுக்கும் ஒரு இடத்துக்கு சம்பந்தம் உண்டு தெரியுமா? பள்ளிநாயகம் நீங்க தடுத்து மறுத்து பேசணும். சும்மா வாய் பேசக்கூடாது. மாட்டு வண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 மாடும் சரியா போகணும். ஆனா ஒரு மாடு பின்வாங்கினா ஒரு மாடு முன்னாடி போகாது. நீங்க பார்த்து பேசணும். இந்த மாட்டு வண்டிக்கு சரிக்கு சமமா இருங்க. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்க நீங்க சொல்றது போல மாடாகப்பட்டது 2 மாட்டை பூண்டாத ஒரு வண்டி போய் சேரும். ஆமா, எங்க வரணுமோ அங்க போய் சேரும். ஒன்ன வச்சுக்கிட்டு ஒன்ன மாட்டா சரியாகுமா? முடியுமா? முடியாது. ஒரு மாடு பின்வாங்கினா முடியாது. சக்கரம் 2 தேவை. சோழநாடு பாண்டிய நாடு முத்துக்குழைத்து முத்துரைத்து சேரநாடு பேர் முளைத்து தொண்டை நாடு சான்றர் உழைத்து காரணம் தெரியுமா? படித்த அறிவாளிகளும் மாமீதிகளும் இருக்கக்கூடிய தொண்டை நாடு அந்த நாட்டில் பிறக்கக்கூடிய இருந்திருக்கக்கூடிய பெண்ணு. சரிங்களா? பள்ளிநாயகம் உண்மை ஏத்துக்கிறேன். 63 நாயனார்களில் செருதுரை நாயனார் பிறந்த நாடு உங்க நாடு. இருங்க 63 பேசுவோம். நிறைய விஷயங்களுக்கு பேசுவான். நீங்க சொல்லுங்க, இந்த வண்டின்னு சொல்றீங்களே, மாட்டு வண்டிய 2 மாடை போட்டுனாத்தே ஒரு வண்டி எங்க போய் சேரும் அங்க சேரும். ஆமா, நல்லா பேசுறீங்கல்ல. உங்களுக்கு கேள்வி எல்லாம் கேட்கல. உங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்டு நிப்பாட்டுன்னு அவசியமே இல்ல. போற போக்குல தட்டி விட்டு போகலாம். எப்படி நீ சொல்றீங்களே? ஆமா, அந்த வண்டி சொல்றீங்களா, வண்டி மாட்டு வண்டி. இந்த வண்டியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க? இருங்க, அவர் சொல்றாரு. சரி, அப்புறம் நாரதர் போட்டிருக்காரு. நீங்க தானே நாரதரு. அப்ப இந்த பகுதியில நீங்க இருக்கீங்களா இல்லையா? சரி, அப்ப அவர் சொல்ல விட்டு நீங்க பேசாம இருக்கீங்க. பேசிட்டேன். வண்டியூர் நான் கை நீட்டி பேசுறேன். நீங்க வயதுக்கு சிறியாள். ஆத்தாடி, நான் அப்படிதான் பேசுவேன். என்ன யாருக்கு வயதுக்கு சிறியாளு? நீங்க இருங்க. நான் உங்களுக்கு வயதுக்கு சிறியாளு. சிறியாளு பேசக்கூடாதுன்றா? அப்ப சிறிய நாளி எதுவுமே பேசக்கூடாது. பேசலாம். வாதி பிரதிவாதி. எனக்கு அப்படிதான் பேசுவேன். எனக்கு சட்டம் உடைஞ்ச ஆள் கிடையாது. எனக்கு சட்டம் உடைஞ்ச ஆளு கிடையாது. சட்டம் உடைய எனக்கு பிடிக்காம எனக்கு சட்டம் போடுற அளவுக்கு நீங்க பெரிய ஆளு கிடையாது. நீங்க வந்திருக்கீங்க சொல்லி நீங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்திருக்கீங்க. எப்படி பேசணுமோ அப்படி பேசுறா நல்லதுன்னு அசிங்கப்பட்டு போயிருவீங்க. சொல்லிட்டு எப்படி பேசணுமோ சரி அப்படி பேசுறா உங்களுக்கு நல்லது. முதல்ல இப்ப சும்மா ஏன் எடுத்தடி அப்படி இரு இப்படி இரு அதை பேசி இதை பேச சட்டம் போட உங்களை கூட்டி வரல. நான் பேசாத பேச்சு பெருசு பேசக்கூடாது. நிறுத்துமா? அசிங்கப்பட்டு நீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க. இதே இடத்துல நீங்க அசிங்கப்பட்டு போனா கொம்பேரால முடியாது. யாரு முடியாது? மன்னாதி முடியாது. மன்னாதி மன்னனும் மன்னக்கவுமே மன்னக்கவுறது என்னால முடியும். அப்படி ஒண்ணு நீங்க பெரிய கிடையாது. நீங்க அதிபதி என் தாய் சரஸ்வதி. அதிபதி என் தாய் சரஸ்வதி. ஆனா அவளை இன்னும் படிச்சுக்கு இருக்கா. கயக்கிருவன் என்ற அரக்கன். அப்ப எல்லா எவனும் கிடையாது. நீங்க சொல்றது கயக்கிருவன் என்ற குரு கிட்ட கல்விக்கு அதிபதி கலைவாணியே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உலகம் தெரிஞ்ச விஷயம், எனக்கும் தெரியும். ஆனா நான் எல்லாமே அப்படி கிடையாது. சரிங்களா? என்னுடைய நீங்க அப்ப என்னை விட ஒரு அளவு கூட நீங்க மிஞ்சி போக முடியாது, பேச முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன கேட்டாலும் பேசக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு. அப்படி என்ன நீங்க பேச போறீங்க? அப்படி என்ன கேட்ட போறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது? சொல்லுங்க. இன்னி நம்ம பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது? இடத்துக்கு வந்துடணும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் சட்டமா? சட்டம் தான் சொல்லுங்க. இங்க வாங்க. இதிகாசம் எத்தனை? தெரிஞ்ச இந்த ஊர் எங்க இருக்குன்னு கேக்குறேன். மதுரைக்குள்ள இங்க இருக்கிறாரு. இங்க இருக்கிறாரு. இங்க எடுத்த வண்டியில ஏறி வந்தீங்கல்ல, இந்த ஊர்ல இருக்க பெட்டிக்கார சொல்றாரு. நீங்க சொல்ல தெரியல உங்களுக்கு. நீங்களா வாயை ஒன்றை வளர்த்துட்டு பேசினாதான் ஒரு ஒருத்தருக்கும், பேசாம இருந்தா அதுல பல அர்த்தம் இருக்கும். அதனால வாய் இருங்க. வாய் உலகத்தை வாழணுமா? அந்த கதையா இருக்கு. வாய் மட்டும் இல்ல, அவ்வளவுதான். சொல்லுங்க.
இதிகாசம் எத்தனை? 2. ராமாயணம் மற்றும் மகாபாரதம். ராமாயணத்துல அவதாரம் எடுத்தது யாரு? எல்லாமே பெருமாள். 10 அவதாரங்களும் எடுத்தது பெருமாள் தானே. மகாவிஷ்ணு தான் 10 அவதாரம் எடுத்தாரு. மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் எடுத்தாரு. ராமனாக அவதாரம் எடுத்தாரு. ஆமா. அதாவது மகாபாரதத்துல கிருஷ்ணராக வந்தாரு. இப்ப கிருஷ்ணர் வந்து ராமாயணத்துக்கு வர முடியுமா? முடியாது. அது எப்படி முடியும்? பேசுறாரு பேச்சு. இதுல தெரியல ஒரு லட்சணம் என்ன தெரியும்னு. இல்லம்மா, இன்னும் பேச முடியும். என்ன நம்ம ஓட்டப்பானைக்குள்ள நண்டு விட்ட மாதிரி கொடமுடன்னு பேசுறீங்க. எப்படி பேசுறேன்? ஓட்டப்பானைக்குள்ள நண்டை விட்ட மாதிரி. அப்புறம் எப்படி கொடமுடனா என்ன? இது நல்லா இருக்கு. நண்டு ஓடையில இல்ல நீங்க பேசுறது வாசகம் எல்லாம் புதுசா இருக்கு. அந்த நண்டு அதாவது ஊரும் போது பாருங்க அந்த மாதிரி தான் சத்தம் கேட்கும் அந்த பானையில. கொடமுட வேணும்னா ஒரு நண்டை விட்டு பாக்குறீங்களா? நண்டெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கீங்களா? உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப நான் எலும்ப வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் என்ன ஆட்டம் சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நானே எலும்புதான் பட்டு ஊதுனா அப்படியே பட்டு இதுல போய் அப்படியே பறந்து ஒடிஞ்சிருந்த நாள். ஏமா எலும்பு கறி தாமா போய் கேட்பாங்க. அதுலதான் எலும்பு நல்லா இருக்கா. சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தெம்பா இருக்கலாம். ஒரு சொரக்காயை பாத்திருக்கீங்களா? சொரக்காய் எப்படி இருக்கும்? நெடுகமா இருக்கும். ஆனா அதை சாப்பிட்ட மாதிரி தெரியாது, உணர்ச்சி இருக்காது. சாப்பிட்டோன்னே போய் பூசணிக்காய் பாத்திருக்கீங்களா? உங்களை மாதிரி இருக்கும். இந்த மிளகா பாத்திருக்கீங்களா? மிளகா என்னைய மாதிரி இருக்கும். கடிங்கல சுருக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி பார்த்து பேசணும். இந்த பூசணிக்காய் இருங்க. அம்மா கடவாய் எரியும். ஒரு குழம்பு இருங்க. கடிச்சா கடவாய் எரியும். இருங்க எரியுங்க. சாம்பார் பாத்தீங்களா? எல்லாக எத்தனையோ காயெல்லாம் போடுவாங்க. ஆனா இந்த பூசணிக்காய் ஒரு கீத்து அதுல போடுங்க. அந்த பூசணிக்கு ஈடு எதுவுமே கிடையவே கிடையாது. சரிங்களா? எவ்வளவு காய் போட்டு வச்சாலும் அந்த பூசணிக்காயை ஒரு கீத்து அதுல போடுவாங்க. அவங்க என்ன ஏந்திரமா அப்ப அந்த பூசணிக்காய் அப்ப அவ்வளவு ருசியா இருக்குமா அந்த குழம்பு. அப்ப ருசியை தரக்கூடிய சொரக்காய் பத்தியில நீளமா இருக்கும். சாப்பிட்டா சொரணையே இருக்காது. யாருக்கு சாப்பிட்டு வந்திருப்பாரோ சொரணையே இருக்காதான். அது எவ்வளவு நோயை குணப்படுத்துது தெரியுமா? சொரக்காய் சொல்றது எவ்வளவு நோயை குணப்படுத்துது தெரியுமா? பச்சை மிளகாய் என்ன இதெல்லாம் வந்து நோய்களை தீர்க்கக்கூடியது. இந்த பச்சை மிளகாய் கட்டிச்சா எல்லாம் கண்ட பக்கம் பூரா எரியும். அவ்வளவுதான். வேற என்ன செய்யணும்? நீங்க நினைக்கிற விஷயம் இருக்கணுமா இல்லையா? சத்தம் போட்டா பேசாது. விஷயம் இருக்கணும். கைய வாங்காதமா இருந்தாலும் அவர் ஒரு பெரிய மனுஷர் இல்லையா? கைய பாத்துக்கு இருக்காங்க. ஒரு நாள் வரை கை வாங்கிருக்கீங்க, பாத்து பேசணும். பதிலுக்கு நான் கை நின்னு வச்சுக்கங்க. என்னன்னு கேட்டதுக்கா இது தப்பு வள்ளிநாயகம். நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க வந்து அவரே என்னை சுத்தி காட்ட உங்களை வரல. என்னை சுத்தி காட்ட எனக்கு பாடம் எடுக்கிறீங்க. வாத்தியார் கிடையாது. பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பேசுங்க. சரிங்களா? பச்சை மிளகாவை குறைவா பேசுனீங்களே. இப்ப நீங்க பூசணிக்காயா சொரக்காய் நீங்க பேசும்போது நீங்க பேசுற பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? சக்கரையே எழுதி நக்கின கதையா இருக்கு நீங்க பேசுற பேச்சு. உங்களுக்கு தான் எல்லாமே பேசுங்க. தீய சொட்டா அதாவது ஒரு தீயாகப்பட்டது எரியையில அந்த தீய தொட்டாதான் சுடும். கேட்டு சொன்னா தீன்னு சொல்லுவேன். சுடாது. தங்க ஊசியா இருந்தாலும் கண்ணுல குத்த முடியாது. அப்படி பாருங்க, பார்த்து பேசணும். இதெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. நான் உங்களை கேள்வி கேட்டிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? கேள்வி கேட்டது ஞாபகம் இருக்கா இல்லையா? சாமி என்ன கேட்க போறீங்க? கேளுங்க. என்ன கேட்க போறீங்க? இதுக்கு மேல கொடுமையா? இல்ல கேள்வி கேட்டதே வண்டியூர் தெரியும். தெரியுமா? தெரியும். அந்த வண்டியூர் ஏன் பேர் இருந்துச்சு சொல்லு. இது தப்பு. ஒரு ராமாயணத்துல கேளு. வண்டியூர் போய் நான் வண்டியூர் பேர் வைக்கல, பக்கத்துல நின்ன. பக்கத்துல நின்னீங்களா? ஓ தெரியாம உங்களை பக்கத்துல வச்சு வைக்காம வச்சுட்டாங்க. அவங்க தப்பு, உங்க மேல தப்பு கிடையாது. நான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியாம இப்ப வந்திருக்கோம்னா அந்த பக்கத்துல இந்த ஊருக்கு பெயர் என்ன, இந்த ஊரு பெயர் எப்படி வந்துச்சு, தெய்வம் இருக்கு, இந்த தெய்வம் எப்படி இருக்கு, பேசுறமா இல்லையா? பேசணும்ல. அந்த தகுதி நம்மளுக்கு இருக்கணும்ல. தகுதி இருக்காத நீ தொகுதிக்கு வர முடியும். சும்மா இருக்கால வர முடியுமா? அப்ப தெரிஞ்சு வச்சிருக்க எனக்கா தெரியும்னா எனக்கு தெரியாத அளவுக்கு இது கூட தெரியாத ஆளு நீங்க ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க நீங்க? ஆரம்ப காலத்துல பாருங்க, இந்த கள்ளழகர் என்ன வருவாரு, அளவுரையில விட்டு வரையில பாருங்க, குதிரை வாகனத்துலதான் பாருங்க அந்த கள்ளழகர் அலங்காநல்லூருக்கு வருவாரு. அலங்காநல்லூருக்கு ஏன் வராரு? வழியாட்கள் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த குதிரை வாகனத்துல அந்த கள்ளழகருக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் செய்ய நல்ல ஊரு, அதே அலங்காநல்லூர். அலங்காநல்லூருக்கு ஒரு பேர் இருக்கு.
அலங்காநல்லூர்ல இருந்து வரவர் எங்க வருவார்? தேனூருக்கு வருவார் வையாற்றுல இறங்குறதுக்கு. வையாற்றுல இறங்குனதுக்கு அப்புறம் பாருங்க வண்டியூர் போவாரு. வண்டியூர் எதுக்காண்டி போறாரு? மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுக்க. இந்த மண்டுக மகரிஷி யாரு? சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில தவம் செய்யறாரு. அந்த தீர்த்தத்துல நூபுர கங்கை எங்க இருக்கு? அளவுவேலி தீர்த்தம், அதுக்கு பேரு நூபுர கங்கை என்று பெயர். அங்க தவம் செய்யலதான் பாருங்க பின்னாடி துர்வாச முனிவர் இருக்கிறார். அவரை பார்க்கல இந்த சுதபஸ் முனிவர். அப்ப சீடர்களோட இருக்க வட்டியும் பாருங்க, நீ தண்ணியிலே இருந்து தவம் செய்த காரணத்தினால தண்ணியில இருக்க தவளையா போன்று சாபம் கொடுத்துறாரு. மண்டுகமா போ என்று. மண்டுகம் என்றால் தவளை. தவளையா போன்று சாபம் கொடுத்தவரு. அப்பதான் பாருங்க மனம் இறங்கி இந்த சுதபஸ் என்ன கேட்கிறாரு, எனக்கு சாப விமோசனம் கொடுங்கன்னு கேட்கையில, உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் என்னைக்கு இந்த வையாற்றுல வந்து இறங்குறாரோ அன்னைக்கு உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும்னு சொன்னாரு. ஆக பாருங்க, இதே இந்த வையாற்றுல இந்த மண்டுகமா மாறி தவளையா இருக்கிறவர் வந்து இங்க வந்து தவ இருக்காரு. எப்ப இந்த அழகர் இங்க வந்து எப்படா இறங்குவார் காத்திருக்காரு. இந்த தவத்தின் காரணமாக அந்த சுந்தரராஜ பெருமாளே வராரு, அந்த ஆற்றுல இறங்குறாரு. இந்த மண்டுகத்துக்கு சாபம் கொடுக்க இந்த தண்ணியில இறங்கினாரு. ஆக பாருங்க, மண்டியூர் 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 என்ற இந்த ஊரு வண்டியூரா மாறுச்சுமா. உண்மையினா ஏத்துக்கங்க, இல்லைன்னா மறுத்து பேசுங்க. நன்றிங்க. போட்டு உன்னை விளையாட விட்டு பார்த்தேன். எப்படி ஒரு எனக்கு விளையாட தெரியாது, ஒரு விளையாட்டை விட்டு பார்க்க. தாய் தந்த குழந்தைய விளையாட விட்டு ரசிப்பாங்க. இந்த மாதிரி நானு இந்த இடத்துல நீங்க எனக்கு பெத்த பிள்ளைதான், உங்களை பேச விட்டு பார்க்கணும்ல. சரி, இங்க வாங்க. என்ன விஷயமா அப்படி வந்தீங்க நீங்க? என்ன விஷயம்? ஏன் நீங்க என்னை அசிங்கப்படுத்துறோம்ன்ற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை சும்மா விடுவேனா? நீங்க என்ன ஒரு வாங்க, நீங்க கெட்டிக்கார பிள்ளை கிணத்துல குதிக்கிறோம்ல, நான் படியில ஏறி வந்துட்டேன், நீங்க இப்ப ஏறி வாங்க பாப்போம். கொன்றுவேன். நீதான் பக்கத்துல இருந்துகிட்டு கை தட்டுற. ஆமா, கட்டது என்ன இவருக்கு மட்டும் கை தட்டுற? கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. ஆக பாருங்க, ஒரு எரியிற விளக்கா இருந்தாலும் தூண்டுகோல் வேண்டும். இந்த இடத்துல தூண்டுகோலா நான் இருக்கேன். எல்லா தூண்டுறீங்க சாமி. நீங்க பிரகாசமா எரியணும். கேள்வி கேட்கணும், கேள்வியை கேளுங்க. தூண்டுகோலா இருக்கேன், பிரகாசமா எரியணும். ஆமா, சின்ன பிள்ளை விளையாட விட்டு இந்த கதையில பேசாதீங்க. சரி, கேள்வி கேட்கணுமா? நான் கேள்வி கேட்டேன், நேரடியா கேளுங்க. அதான் நான் ஆரம்பத்திலே கேட்டேன். கிருஷ்ணர் எந்த இதிகாசத்துல ராமாயணம் மகாபாரதம் இருக்கு? ராமாயணத்துல ராமர் இருக்காரு அவதாரமா, மகாவிஷ்ணு. ஆக மகாபாரதத்துல கிருஷ்ணர். இப்ப இந்த கிருஷ்ணர் அதாவது ராமாயணத்துக்கு வர முடியாது. ஆனா பாருங்க, மகாபாரதத்துக்கு இந்த ராமரே வந்து ஒரு ஆளுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு. அமைதியா நிக்கிறீங்க. காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியாது. காரணம் இல்லாமல் நீங்க நிச்சயம் வந்திருக்க மாட்டீங்க. எந்த காரணம் அப்படி வந்தீங்களே? இந்த விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். தெரியல உள்ள பதில். போங்க, ஆரம்பத்துல நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே. சாமி, நீங்க வந்த வேலையை சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நான் பாவம் உங்களை பாருங்க ஒரு கையை கொடுத்து தூக்கி இருப்பேன். கெட்டிக்கார பாத்துக்கப்ப. மகாபாரதத்துல ராமர் வந்திருக்கிறாரா? என்னோட கேள்வி அதான். ஒரு ஆளுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு. ராமாயணம் குற்றம் முடிஞ்சு, ராமாயணம் முடிய போது முடிஞ்சு எல்லாருக்கும் என்ன வேணுமோ எல்லாமே ராமராகப்பட்டவர் கொடுத்துறாரு. அப்ப அனுமனை கூப்பிட்டு கேட்கிறாரு, அனுமா, உன்னுடைய வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் எனக்காக நீ அர்ப்பணிச்சுட்ட, உனக்காக நீ வாழவே கிடையாது, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தர்றேன் அப்படின்றாரு. அப்ப அனுமன் கேட்கிறார், ராமா, நான் காலம் முழுக்க நீங்க சொல்றபடி உங்க கூடவே இருந்துட்டேன், நீங்க எல்லாமே நாளை இருக்க முடியாது, நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த அவதாரம் எடுத்தாலும், அடுத்த அவதாரம் எடுத்தாலும் அப்பொழுதும் எனக்கு ராமராக எனக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு அனுமன் கேட்கிறாரு. அதான் சொல்றாரு, கிருஷ்ணராக அவதாரம் எடுக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு? அனுமனை கூப்பிட்டு விடுறாரு. அனுமனை கூட்டிட்டு வர்றாங்க, காட்சி கொடுக்கணும். ஏற்கனவே போன யுகத்துல கேட்டுக்கிட்டாரு, காட்சி எனக்கு ராமராக காட்சி கொடுங்க அப்படின்னு. ராமனா காட்சி கொடுக்கணும். ராமனா காட்சி கொடுக்கணும்னாக்க சீதையோ ராமரும் சேர்ந்துதான் இருப்பாங்க எப்பொழுதுமே. இப்ப சீதை வேணும் இல்லையா? தன்னுடைய 2 மனைவிகள்ல முதல் மனைவியை கூப்பிட்டாரு பாமாவை, போய் சீதையாக வா அப்படின்னு சொன்னாரு. அனுமன் வர்றா, அனுமனுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு. இந்த அம்மா என்ன பண்றாங்க? தள்ளி விட அழகுல யாருமே கிடையாது, கொஞ்சம் மம்மது அவங்களுக்கு ஆடை அவரங்கெல்லாம் போட்டு
அப்படியே நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வர்றாங்க. வரும்பொழுது ராமர் சொல்றாரு, நீ சீதையாக இருக்காதுக்கு அருகதை ஏற்றவள் அப்படின்னு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணியை கூப்பிடுறாரு. நீ சீதையாக வா அப்படின்னு. அந்த அம்மா வந்தாங்க, அழகா மர உரி தெரிஞ்சு சீதை வனவாசத்துல அப்படிதானே இருந்தாங்க ராமர் கூட. இந்த நேரம் ஆயிடுச்சு, விட்டு வந்துருவாங்க. என்ன ஆகுது அப்படின்னா பதில் சொன்ன வந்துருவாங்க. சீதையாக மர உரி தெரித்து வர்றாங்க. 2 பேரும் ராமரும் சீதையாக காட்சி கொடுத்தார்கள். துவாபர யுகத்திலே கிருஷ்ணனாக அவதரித்த போது ராமராக காட்சி கொடுத்தார்கள். யாருக்கு அப்படியே அனுமனாகப்பட்டவருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வாங்க. எதிரியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனசு வேணும். அந்த நல்ல மனசு என்கிட்ட நிறைவேருக்கு. உங்களுக்கு நான் புருஷன். நல்லவா? ஏமா வள்ளிக்கு போய் நீங்க புரிஞ்சு இல்லையே வேற என்ன சொன்னாங்க? வள்ளி நாங்க என்ன பின்வாங்குறீங்களே, உங்களுக்கு நான் புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். புருஷனா நல்ல ஆண் மகன் என்று பொருள். நல்லா இருப்பாரா? அழகா இருப்பாரு. அழகா இருப்பாரா? ஒண்ணு தெரியுமா? படிச்சிருக்காரா? அழகன்ற சொல்லுக்கே அவர்தான். அப்படியா? அவர் யாரு? யாரு? முருகன் தான் உங்களுக்கு மாப்பிள்ள பிடிக்கலையா? ஏங்க எப்படிப்பட்ட ஆளை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே எடுத்த கழிப்படுங்க முதல். சொல்லுங்க நாத்தை கேளாமா, சொல்லுங்க நாத்தை கேளாமா, சொல்லுங்க நாத்தை கேளாமா, சொல்லாதேம்மா, சொல்லுங்க நாத்தை கேளாமா. ஐயோ மகளே, அவர் தெரியுமே, ஆரோ மகளே, அவர் தெரியுமே, அவரை ஓலை ஏற்பட்டே கொடுத்து சொல்லுங்க நாத்தை கேளாமா. கூட்டி கொடுப்பதைகள் கூட்டி கொடுப்பதைகள் அதுக்காக போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய படுக்கு சித்திரவதை பண்ற. அப்பா நீ பேசாத வாயை மூடு. வள்ளியை கூப்பிட்டு வர சொன்னா எது ரவுடி பொம்பளை ஆளுகளை எதுவும் கூப்பிட்டு வந்துட்டீங்களா? என்ன இப்படி உதறீங்க? என்ன காரணம்? போங்க சாமி, ஒழுங்கு கொடுப்பதங்கள் உனக்கு என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டு. கோவப்படாது, விடுங்க சாமி. சின்ன பிள்ளை தெரியாத பேசி போங்க. நீ பேசாத சுரேஷ், மண்டே 2 ஆக்கிடுவேன். எனக்கு தெரியும், நீ பாத்துக்க. ஒரு தங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இது இல்ல. சரி, நல்லா கேட்டு. உனக்கு உண்மையிலேயே பிடிக்கலையா? உன்னையதான் எனக்கு எப்போதும் பிடிக்காது. அது சரி, என்னைய பிடிக்காது. முருகப்பெருமான ஆத்தாடி இப்ப வாயும். நான் இன்னைக்கு பிறந்தனோ அதுல இருந்து நான் பைத்தியம் கொண்டு தெரியுறேன். ஆமா, வருவாரா வருவாரா. அப்புறம் ஏமா நாரதரோட சண்டை போடுற? இப்படி எல்லாம் பேச பார்த்தா என் அவசரம் புரியாம வரும்போதே மாப்பிள்ளைய கூட்டியாந்து விட்டு போயிருக்கேன். மாப்பிள்ளை பாத்திருக்கேன் சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கு, எப்படா பாப்பா எப்படா வருவாருன்னு. இங்கே நிக்கிறாரு, போய் கூட்டிட்டு வராம இப்படி சொன்னாத்தே வேகமா போறாருல, உடனே இப்ப மாப்பிள்ளை வருவாரு. இவ்வளவு நேரம் அப்படி நடிப்ப கள்ளி. நாங்க தூண்டி விட்டது மாதிரி, உனக்கு என்னமோ எதுவும் தெரியாத மாதிரி. ஆமா கெல்லி போமா. ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உனக்கு துப்பு